ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில க்ளீனிங் டிப்ஸும் கிச்சன் டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால உங்ககிட்டயே இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில க்ளீனிங் டிப்ஸும் கிச்சன் டிப்ஸும் ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் போட உங்களுக்கு உடனே தெரிய வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டிப்ஸ் தான். இப்போ பாருங்கள், எங்கள் சுவிட்ச் ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பின்னாடி ஸ்பாஞ்சும் முன்னாடி இந்த ஸ்க்ரப் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த பார்ட்டில் உங்களுக்கு எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டெட்டால் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு லிக்விடை வந்து கார்னரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ பாருங்கள், இந்த லிக்விடை இப்படி கொஞ்சமாக தேய்ச்சி விடுங்க ஸ்க்ரப்பில். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக ஆகுது. சுவிட்சும் இல்லை போயிடாதீங்க, தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வெறும் லிக்விடை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு கார்னரில் மட்டும் எடுத்துக்குங்க லிக்விடை. எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் எல்லாம் க்ளீனாக ஆகிடும். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்பாஞ்ச் இருக்க பக்கத்தில் அப்படியே தொடச்சி விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்டில் வந்து சப்பாத்தி மீந்துட்டுருக்கும். முந்தின நாள் செஞ்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது நேற்று செஞ்சதுனால. இப்போ இதை வந்து நான் சாஃப்டாக ஆக்குறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஆகிடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்தின்னு இல்லை, நீங்கள் சாதம் மீந்துட்டா கூட இந்த மாதிரி ஒரு தவாவில் தண்ணி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் சாதம் வச்சு அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே புது சாதம் மாதிரி நல்லா சூடாகிடும். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டை ஒன்று வச்சுக்கலாம் சப்பாத்திக்காக. இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்ட பிறகு இந்த சப்பாத்தி எல்லாம் எடுத்து இந்த இட்லி தட்டு மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இது பாயில் பண்ணி விட்டிங்கன்னா சப்பாத்தியில் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஆகிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இல்லாத கொஞ்சம் கட் பண்ணும்போது நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த ஷார்ப்னஸ் வந்து போயிட்டுருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் சால்ட் எடுத்திருக்கேன். இந்த சால்ட்டில் இந்த சிசரை வச்சு நல்லா கட் பண்ணுங்க. உள்ளே விட்டு நல்லா இந்த சால்ட்டில் கட் பண்ணுங்க. நல்லா கட் பண்ணி எடுக்கும் போது இந்த சிசர் வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் நல்லாவே வரும். பாருங்கள், நல்லா வந்துடும் ஷார்ப்னஸ். இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சிலர் வந்து காராமணி, மூக்கல்ல இல்லைன்னா பட்டாணி இதெல்லாம் ஊற வைக்க வந்து மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் பேக்கில் நான் ஒயிட் சன்னாவை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளை மூக்கல்லையை ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் இதை வந்து ஒரு 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்க குருமா வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை புலாவில் எதுலையாவது ஆட் பண்ணாலும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு க்ளீனிங் டிப்ஸை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வீடெல்லாம் துடைக்கும் போது ஏதாவது ஒரு லிக்விடை இந்த மாதிரி துடைக்கும் போது ஆட் பண்ணி துடைப்பீங்க இல்லைங்களா? லிக்விட் ஆட் பண்ணும்போது இந்த 2 பொருளையும் கூட ஆட் பண்ணி துடைங்க. ரொம்ப க்ளீனாக ஆகிடும். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட், கல்லுப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் துடைக்கும் போது அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். அதேமாரி வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு ஆட் பண்ணி வீடு துடைக்கும் போது. கூடவே கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி துடைச்சிங்கன்னா நல்லா அழுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா சுத்தமாகிடும். இந்த டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வச்சு தாங்க. வெண்டைக்காவை வச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டிப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறதுனால உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து நல்லா ரோஸ்டடாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் தண்ணி ஊற்றாத பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை நீங்கள் அந்த டைம்லேயே பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, வெண்டைக்காவை நல்லா அலசிட்டு நீங்கள் பண்ணும்போது கூட வந்து தயிர் நல்லா கெட்டி தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி செய்யுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக வரும். ரொம்பவே வெண்டைக்காய் பொரியல் நல்லா வரும். இப்போ வந்து நீங்கள் ரோஸ்டடாக செய்யலை, கிரேவியாக செய்கிறேன் அப்படின்னும் போது அது கூட ஒரு தக்காளி ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே வரும். இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அதை பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு செய்வீங்க இல்லை, வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு செய்யும் போது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா வரும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு க்ளீனிங் டிப்ஸை பார்த்துடலாம். இப்போ வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நம்ம விட்டுருவோம். அந்த இடத்துலலாம் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் கூட கார்னரில் நல்லா எண்ணெய் பிசுறு மாதிரிலாம் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அழுக்காக இருக்க இடத்துல கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனேவே ஏதாவது ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்குங்க. நீங்கள் உடனே பண்ணாலும் ஓகே தான், உடனே பண்ணாலே இது க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா இதை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க. கிச்சனுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனோட கார்னரெல்லாம் வந்து கீழே ஃபுல்லாக எண்ணெய் பிசுறு இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கார்னர் ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்த தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் நெயில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண விடவே மாட்டாங்க, அழுவாங்க, வலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்கன்ட்டு இல்லை, பெரியவங்க கூட குளிச்சுட்டு வந்த உடனேவே நெயில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அந்த நெயில் கட் பண்ணும்போது. அதே மாதிரி வலி தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் நெயிலெலாம் அந்த தண்ணியில் டிப் பண்ண விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நெயில் நல்லாவே ஊறிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த நகத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அவங்களுக்கு வலியும் தெரியாது. இது பாருங்கள், ஒரே கட்லேயே பார்த்திங்கன்னா அந்த நெயிலெல்லாம் வந்துடும். பூக்காயெல்லாம் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி சில குறிப்புகளோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வச்சுட்டு வந்த பிறகு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் கை வச்சுட்டு இருக்க சொன்னீங்கன்னா அந்த நெயில் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது பெயின் தெரியாது, சீக்கிரமாகவும் வேலையாயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூண்டு தோல் தாங்க. பூண்டும் வெங்காயம்லாம் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்து செடிக்கு உரமாக போட்டிங்கன்னா செடி ரொம்பவே நல்லா வளரும். நான் வந்து பூண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தோட டீ வடிகட்டுறோம் இல்லைங்களா, டீ வடிகட்டிட்டு அந்த தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் இதனோட சேர்த்து செடிக்கு போட்டிங்கன்னா காய் பூவெல்லாம் நல்லாவே வைக்கும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இதனோட வெங்காயத்தோலையும் இது பூண்டு தோல், அதுக்கப்புறமேட்டா டீத்தூள், இது மூணுத்தையும் கலந்து செடிக்கு போட்டு பாருங்கள். நாங்கள் செடி வைக்கிறதுக்காக இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மண்ணோட இந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல், அப்புறம் டீ ஃபில்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இதனோட ஆட் பண்ணி நல்லா கலந்து நம்ம செடி வச்சோன்னா ரொம்ப நல்லாவே வளரும். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி கலந்துட்டு செடி வச்சுக்கலாம். நாங்கள் செடி வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே கலந்துக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காயோட தோல் இருக்கும் இல்லைங்களா, அது பழத்தோட தோலை கூட இந்த மண்ணில் கலந்து செடி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயற்கையாகவே உரங்களை போட்டு செடியில் பூ காயெல்லாம் நல்லாவே வர வைக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சில குறிப்புகளோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.